சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஆன்மீக தகவலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசி அல்லது லக்னக்காரர்கள் வணங்க வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம். இது லக்னக்காரர்களுக்கு 100%, ராசிக்காரர்களுக்கு 50% பொருந்தும். யார் யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நார்மலாக குலதெய்வத்தை வணங்கணும், அது எல்லாருக்கும் உண்டு. பொதுவாக அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எந்த அதிர்ஷ்டமான தெய்வத்தை வணங்கினா நல்லது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல மேஷராசி 6 லக்னம். இவங்க சிவன், ஹனுமன், முருகன் இவங்களை வணங்கிட்டு வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும். அதே மாதிரி ரிஷப ராசிக்காரர்கள் லக்னக்காரர்கள் காவல் தெய்வமோ இல்லை பைரவர், ஹனுமன் இந்த மாதிரி யாரையோ ஒருத்தர் வணங்கிட்டு வரலாம். அதை தவிர குருமார்கள், அதாவது தட்சிணாமூர்த்தி இல்லைன்னா சித்தர்கள், இந்த மாதிரி குருவாக இருக்கவங்கள வணங்கிட்டு வரலாம். அதை தவிர மகாலட்சுமியை வணங்கிட்டு வரலாம். அடுத்தது மிதுனக்காரர்கள் ஹனுமனை வணங்கிட்டு வரலாம். அப்புறம் முருகன், பெருமாள் இவங்க 3 பேரையும் வணங்கிட்டு வரும்போது அதிர்ஷ்டம் வரும். அதே மாதிரி கடகராசிக்காரர்கள் குரு, அதே மாதிரி தட்சிணாமூர்த்தி, சித்தர்கள் இவங்கள மாதிரி ஆளுங்களை வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி மகாலட்சுமியை வணங்கிட்டு வரலாம். பார்வதி தேவி, அம்மன் இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அடுத்தது சிம்மத்துக்கு முருகனை வணங்கிட்டு வரலாம். பெருமாள், சிவன் இவங்க 3 பேரையும் வணங்கிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கன்னி. இவங்க மகாலட்சுமி, அம்மன், பெருமாள் இவங்க வணங்கிட்டு வரும்போது அதிர்ஷ்டம்லாம் வரும். துலா ராசிக்காரர்கள் பெருமாள், சிவன், மகாலட்சுமி இவங்களெல்லாம் வணங்கிட்டு வரும்போது அதே மாதிரி அவங்களுக்கும் அதிர்ஷ்டம் வரும். அடுத்தது விருச்சிக ராசிக்காரர்கள் அம்மன், பெருமாள், முருகன் இவங்களை வணங்கிட்டு வரும்போது அவங்களுக்கும் அதிர்ஷ்டத்தை அவங்க பார்க்கலாம். அடுத்தது தனுசு ராசிக்காரர்கள் சிவன், மகாலட்சுமி, குரு, அதாவது குருன்னு வரும்போது எப்பவுமே தட்சிணாமூர்த்தியோ இல்லை சித்தர்களையோ அந்த மாதிரி வணங்கிடும் போது அவங்களுக்கும் நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறத பார்க்கலாம். அடுத்தது மகர ராசி 6 லக்னம். அவங்க பெருமாள், முருகன், ஹனுமன் இந்த மாதிரி, ஹனுமனோ இல்லை காவல் தெய்வம் இந்த மாதிரி கடவுளை வணங்கிட்டு வரும்போது ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள்லாம் பெறுவாங்க. அடுத்தது கும்பத்துக்கு பார்க்கும்போது மகாலட்சுமி, குருன்னு வரும்போது எப்பயுமே நான் சொன்ன மாதிரி தட்சிணாமூர்த்தியோ சித்தர்களோ அந்த மாதிரி வணங்கின்னு வரும்போது ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அவங்க ஹனுமனையும் வணங்கலாம். அடுத்தது கடைசியாக மீனம் முருகன், ஹனுமன், குரு. நான் குருன்னு சொல்லும் போதெல்லாம் எப்பயுமே தட்சிணாமூர்த்தி, சித்தர்கள், குருமார்கள் இவங்களெல்லாம் வணங்கிட்டு வரும்போது நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். இதில் நான் லக்னக்காரங்களுக்கு 100% இது பொருந்தும், ராசிக்காரர்கள் 50% பொருந்தும். இதை நீங்கள் வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள்லாம் வரும்ன்றதை நீங்கள் கண்கூடாக பார்த்துட்டு வரலாம். நீங்கள் வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி இருக்குன்றதையும் எனக்கு அப்பப்போ கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை தவிர நம்ம பார்க்கும்போது இந்த அதிர்ஷ்ட தெய்வங்களை மட்டும் வணங்கினா போதுமானா கிடையாது. இது நம்ம வணங்கிட்டு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் குலதெய்வத்தை கம்பல்சரி நம்ம வணங்கிட்டு தான் வந்தாகணும். குலதெய்வத்துக்கு அப்புறமா தான் இதெல்லாம் இஷ்ட தெய்வம், அப்புறம் அதிர்ஷ்ட தெய்வம்லாம் அடுத்தது தான். முதல்ல குலதெய்வத்தை வணங்கணும். அது தெரியலன்ற பட்சத்தில் கூட நம்ம இந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வரும்போது நமக்கு நல்ல நல்ல பலன்கள்லாம் கிடைக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். முதல்ல குலதெய்வம், அதுக்கடுத்தது இஷ்ட தெய்வம், அடுத்தது அதிர்ஷ்ட தெய்வம். மெயினாக அதிர்ஷ்ட தெய்வத்தை கூட நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த அதிர்ஷ்ட தெய்வத்தை வணங்கும் போது தான் நமக்கு நிறைய நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த காலத்தில் நிறையா வேலை கிடைக்கல, குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகலைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நமக்கு அதிர்ஷ்டம் நமக்கு தானாக வரும். நான் சொன்ன அந்த மேஷ ராசி, அதாவது லக்னக்காரர்கள் அல்லது ராசிக்காரர்கள் 2 பேர் கூட வணங்குங்க, தப்பு கிடையாது. இதை வணங்கிட்டு வரும்போது உங்களுக்கு வேண்டிய அத்தனை வித சகவித சௌபாக்கியமும் கிடைக்கும். முதல்ல குலதெய்வத்தை வணங்கிடுங்க. அடுத்தது இஷ்ட தெய்வம் இல்லைன்னா இந்த ராசி, அதாவது அதிர்ஷ்ட தெய்வத்தை வணங்கும் போது உங்களுக்கு எல்லா வித நல்லதெல்லாம் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய.